அகிலா 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 ஒரு நிமிஷம் நில்ல அகிலா. அகிலா நான் சொல்றதை கேள. வேணுமே பண்ணல அகிலா. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்ன கேட்கணும்? என்னடா கேட்கணும்? என்ன ஒரு சீப்பான ஆள் நீ. உன்னை போய் லவ் பண்ணிருக்கேன் பாரு. இனிமே உன்கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? எல்லாமே முடிஞ்சு போச்சு. அகிலா அப்படிலாம் சொல்லாத அகிலா. நீ என்னை விட்டு எங்க விலகி போயிடுவேன்னு பயமா இருந்ததுடி. அதுக்காக உன்னை நம்பி வந்தவளோட கழுத்துல கண்ணை மூடிக்க சொல்லி தாலி கட்டுவியா? அப்படி கட்டிட்டா ஐயா நாதா எனக்கு வாழ்க்கை கொடுத்துட்டியேன்னு தாலி எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு உன் கால விழுவேன்னு நினைச்சியா? எந்த காலத்துல நீ இருக்க? ஒருவேளை தாலி கட்டி இருந்தேன்னு வெயி, தாலி அறுத்து உன் முகத்துல விட்டு எறிஞ்சிட்டு போயிருப்ப. அகிலா புரிஞ்சுக்கோடி, எனக்கு பயமா இருந்துச்சு. புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு பார்க்குக்கு வந்தல, குடிக்காத, இனிமேல் ஒழுங்கா படின்னு சொன்னேன். நானும் உன் பேச்சை கேட்டு குடிக்காம இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன். அன்னைக்கு நான் உன்னை பார்க்க வந்து அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன். மறுபடியும் கதிரை பார்க்க போன படிப்பையே நிப்பாட்டிடுவேன்னு சொன்னாங்க. என்ன பண்ண சொல்ற? எனக்கு படிப்பு தான் முக்கியம். காலையிலேயே உன்கிட்ட நான் சொன்னேன்ல. அதுக்கப்புறமும் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன்னா சாரி கதிர். இது வரைக்கும் உன்னை பயமுறுத்த என்னை விட்டு விலகி போயிடுன்னு சொன்னேன். ஆனா இப்ப எனக்கே உன்னை பார்த்தா பயமா இருக்கு. உனக்கு அவசரம் எல்லாம் இன்னைக்கே இப்பவே நடந்தாகணும்ன்ற அவசரம். எனக்கு உன் மேலயும் நம்பிக்கை இல்ல, என் மேலயும் நம்பிக்கை இல்ல, என் லைஃப் மேலயும் நம்பிக்கை இல்ல. உன்ன மாதிரி ஒரு முட்டாள, ஒரு முரடனை லவ் பண்ணிட்டோமேன்னு நினைச்சு நினைச்சு கில்ட்டா ஃபீல் ஆகுது. ஆனா இப்ப நான் நிஜமா சொல்றேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு. குட் பை. அகிலா நான் சொல்லத கேளு. அகிலா அகிலா நாம எதுக்காகங்க இங்க வெயிட் பண்றோம்? அன்னைக்கு கார்மெண்ட்ஸ்க்காக உங்ககிட்ட ஒரு இடம் காட்டினேன்ல, அந்த பில்டிங்கோட ஓனர் இங்க தான் இருக்காரு. அட்வான்ஸ் ரெண்ட் எல்லாம் எவ்வளோன்னு விசாரிச்சுட்டு போலாம். வணக்கம் சார். வணக்கம். என்ன வேணும் சார்? ஆர்கே ரோட்ல ஒரு பில்டிங் ரெண்டுக்கு இருக்குன்னு டூலெட் போர்டு பார்த்தோம். அதுல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ண, இந்த அட்ரஸ் கொடுத்து உங்களை பார்க்க சொன்னாங்க. அப்படியா? சொல்லுங்க, அந்த இடத்துல என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? சார் 5-6 மிஷின் போடுற மாதிரி கார்மெண்ட்ஸ் கம்பெனி வைக்கலான் இருக்கோம் சார். கார்மெண்ட்ஸ் கம்பெனி நடத்தின முன் அனுபவம் இருக்கா? இவங்களோட பேர் மகாலட்சுமி. இவங்க கார்மெண்ட்ஸ் கம்பெனில 15 வருஷமா வேலை பார்த்த அனுபவம் இருக்கு. அப்படியா? ஆமா சார். ஆர்டர்ஸ் எல்லாம் கூட ஏற்கனவே பேசி வச்சிருக்கோம். கார்மெண்ட்ஸ் கம்பெனினா வேலைக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்களே. சார் இவங்க கூட ஏற்கனவே வேலை பார்த்த லேடிஸ் இப்போ வேலை இல்லாம தான் சார் இருக்காங்க. இடம் ஃபைனல் பண்ணிட்டு மிஷன்ஸை இறக்கிட்டோம்னா வேலையை தொடங்கிடலாம் சார். என்னடா இடத்த வாடகை கேட்டா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறானேன்னு நினைக்கிறீங்களா? வாடகைக்கு இடம் கேட்டு வர்றவங்க நீங்க கேட்ட அட்வான்ஸ் தரேன், வாடகை தரேன்னு கம்பீரமா வர்றாங்க. 4 மாசம் பிசினஸ் பண்றாங்க, அப்புறம் சரியா போகலன்னு இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒருத்தங்க நம்ம இடத்துக்கு வர்றாங்கன்னா பிசினஸ் நல்லா பண்ணி 4 காசு சம்பாதிக்கணும். அப்பதான் அந்த வாடகையை நான் சந்தோஷமா வாங்க முடியும். அதுக்காக தான் விவரமா கேட்கிறேன். சார் திறமை இருக்கு, நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கணும்ன்ற நினைப்பு இருக்கு. அதனால இடத்தை எங்களை நம்பி வாடகை கொடுக்கலாம் சார். சரி, ஏற்கனவே இடத்த 4-5 பேர் கேட்டிருக்காங்க. யார் முன்னாடி வந்து அட்வான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாங்கிற முடிவுல நான் இருக்கேன். சார் அட்வான்ஸ் வாடகைலாம் எவ்வளோ? வாடகை 25,000 ரூபா. 10 மாச வாடகையை அட்வான்ஸா கொடுத்துடணும். அதாவது 2 லட்சம் ரூபா ஆகுது. சார் லோன் எல்லாம் போட்டு தான் மிஷின்ஸ் வாங்க போறோம். ஆரம்பத்துல வாடகையும் அட்வான்ஸும் கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா சார்? சார் 1 வருஷத்துல கம்பெனி டெவலப் ஆனதும் நீங்க கேட்டதை கொடுத்துடுறோம் சார். முதல்ல தொழில் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றீங்க. 20,000 ரூபாய் வாடகையும் 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்துருங்க.
ஆனா சார் லேட் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு முன்னாடி வேற யாராவது அட்வான்ஸ் கொடுத்தா அதை நான் வாங்கிக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப நீங்க என்ன கோச்சிக்க கூடாது. இல்ல சார், சீக்கிரமாவே உங்களை வந்து பார்க்குறோம். ரொம்ப நன்றி சார். நல்லது, வாங்க. மகா, நீ எதுவுமே பேசல, உனக்கு ஓகே தானே? ஏய், அம்மா என்ன சொல்லுவாங்க தானே யோசிக்கிற. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ வா. ஃபுட் டெலிவரி பாய்ஸ் படும் அவமானங்கள். அப்படி என்ன அவமானப்பட்டாங்க பாப்போம். செல்வம், என்னது? செல்வம் டெலிவரி பாய் ட்ரெஸ்ல போறான். நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே? ஆ? இந்தா, எடுத்துட்டு போ.